ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಡಾಕ್ಟರ್ ಎಸ್.ಎಲ್. ಭೈರಪ್ಪನವರ ವಂಶವೃಕ್ಷ ಕಾದಂಬರಿಯ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಕನ್ನಡ ಮತ್ತು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಓದಲಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಭಾಷಾ ವೈವಿಧ್ಯತೆಯನ್ನು ಗುರುತಿಸುವ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಲಾಗಿದೆ. ಯಾವ ದೇಶದ ಇತಿಹಾಸದಲ್ಲಾದರೂ ಇತಿಹಾಸಕಾರರು ಪ್ರಾಚೀನ ಯುಗ, ಆಧುನಿಕ ಯುಗ ಅಥವಾ ಇತಿಹಾಸ ಪೂರ್ವ ಯುಗ, ಇತಿಹಾಸ ಪ್ರಾರಂಭ ಯುಗ ಇತ್ಯಾದಿ ಕಾಲ ವಿಂಗಡಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಯಾವ ದೇಶದ ಇತಿಹಾಸವು ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾದ ಗುರುತು ತೋರಿಸಿ ತನ್ನ ಸ್ವರೂಪವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಲ್ಲ. ಈ ವಿಂಗಡಣೆಯ ನಿಯಮವೇ ಸ್ವಚ್ಛಂದ ಎನಿಸುತ್ತವೆ ಅಲ್ಲವೇ? ರಾಯರು ಉತ್ಸುಕರಾಗಿ ಹೇಳಿದರು. ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ವಿಷಯ ಕುರಿತು ನಾನು ಯೋಚಿಸ್ತಿದ್ದೀನಿ. ನೀವು ಈ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದಿರಿ. ಇತಿಹಾಸಕ್ಕೆ ಅನ್ವಯಿಸಿ ಯುಗ ಅನ್ನುವ ಶಬ್ದಕ್ಕೆ ನಿರ್ದಿಷ್ಟ ಪರಿಮಿತಿ ಇಲ್ಲ. ಒಂದು ಜನಾಂಗದ ಭೌತಿಕ ನಾಗರಿಕತೆ ಆ ಜನರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ನಿಂತಿರುವ ಮೌಲ್ಯಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿರುತ್ತದೆ. ಕೆಲವು ವೇಳೆ ಆ ಮೌಲ್ಯಗಳು ನೂರಾರು, ಸಾವಿರಾರು ವರ್ಷ ನಿಂತಿರಬಹುದು. ಈ ಅವಧಿಯಲ್ಲಿ ಜನಾಂಗವು ಸಾಧಿಸುವ ಕಲೆಯಲ್ಲಿ, ಸಾಹಿತ್ಯದಲ್ಲಿ, ಧರ್ಮದಲ್ಲಿ, ಭೌತಿಕ ಪ್ರಗತಿಯಲ್ಲಿ ವಿವರಗಳನ್ನು ಬೆಳವಣಿಗೆ ಗುರುತಿಸಬಹುದಾದರೂ ಮೂಲಭೂತವಾಗಿ ಅವುಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ಅವೆಲ್ಲವೂ ಜನಜೀವನದ ಒಂದೇ ಮೌಲ್ಯದ ಆಧಾರದ ಮೇಲೆ ವಿಕಸಿತವಾದ ವಿವರಗಳು ಮಾತ್ರ. ಜನಾಂಗದ ಮೂಲಭೂತ ಮೌಲ್ಯಗಳಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾದ ಪರಿವರ್ತನೆಯಾದಾಗ ಮಾತ್ರ ಹೊಸ ಯುಗ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ಆಗ ಇತಿಹಾಸವು ಹೊಸ ಸ್ವರೂಪ ಪಡೆಯುತ್ತದೆ. ಈ ಪರಿವರ್ತನೆಯ ಕಾಲವನ್ನು ಇತಿಹಾಸಕಾರನು ಗುರುತಿಸುವುದು ಹೇಗೆ? ಅದಕ್ಕೆ ಆಳವಾದ ಅಂತರ್ದೃಷ್ಟಿ ಬೇಕು. ಬರಿಯ ಭೌತಿಕ ಪರಿವರ್ತನೆಗಳನ್ನು ಮಾತ್ರ ಗುರುತಿಸುವವನು ಇತಿಹಾಸಕಾರನಾಗಲಾರ. ಒಂದು ಜನಾಂಗದ ಅಂತಃಸತ್ವದಲ್ಲಿ ಆಗುವ ಒಳನಡೆಯನ್ನು, ಅದರ ಮೌಲ್ಯಗಳ ನಡುವೆ ನಡೆಯುವ ಸಂಘರ್ಷವನ್ನು ಕೇವಲ ಇತಿಹಾಸವೇ ಅಲ್ಲ, ಕಲೆ, ಸಾಹಿತ್ಯ, ತತ್ವಜ್ಞಾನಗಳೆಲ್ಲವೂ ತಮ್ಮವೇ ಆದ ಮಾಧ್ಯಮಗಳಲ್ಲಿ ಗುರುತಿಸುತ್ತವೆ. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಸಾಹಿತ್ಯ ಇತಿಹಾಸಗಳ ನಡುವೆ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸ ಹೆಚ್ಚಿನದೇನಲ್ಲ. ಇಡೀ ಜನಾಂಗವನ್ನು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಈ ಅಂತಃಸತ್ವದ ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ವರ್ಣಿಸುವುದು ಇತಿಹಾಸವಾದರೆ, ಅದೇ ಅಂತಃಸತ್ವ ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ಕೆಲವು ನೈಜ ಅಥವಾ ಕಾಲ್ಪನಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೀವನವನ್ನು ಕೇಂದ್ರವಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ಪ್ರಕಟಗೊಳಿಸುವುದು ಸಾಹಿತ್ಯ. ಈ ಮನ್ವಂತರ ಕಾಲವನ್ನು ಬಿಂಬಿಸುವ ಇತಿಹಾಸ ಸಾಹಿತ್ಯಗಳೇ ಮಹಾಕೃತಿಗಳಾಗುತ್ತವೆ. ಇವೆರಡರ ಸಂಬಂಧವನ್ನು ಅರಿತೇ ಮಹಾಭಾರತವನ್ನು ಇತಿಹಾಸವೆಂದು ಕರೆದುದು. ನಮಸ್ಕಾರ. வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி. தமிழ் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பில் துறையில் முனைவர் ஆய்வாளராக உள்ளேன். இன்று எஸ்.எல். பைரப்பா அவர்களின் வம்சவருக்ஷம் நாவலில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். எல்லா நாட்டு வரலாற்று அறிஞர்களும் தொன்ம யுகம், நவீன யுகம் அல்லது வரலாற்றுக்கு முந்தைய யுகம், வரலாற்று தொடக்க யுகம் போன்ற கால பிரிவுகளை செய்வார்கள். ஆனால் எந்த நாட்டு வரலாறும் ஒரு தெளிவான அடையாளத்தை காட்டி தன் மெய்வடிவத்தை மாற்றிக்கொள்வதில்லை. இந்த பிரிவின் விதிகள் தான் தோன்றி என்று தோன்றுகிறது இல்லையா? ராயர் உற்சாகமாக சொன்னார். இதற்கு தொடர்புடைய விஷயத்தை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீர்கள். வரலாற்றை பொறுத்தவரை யுகம் என்ற சொல்லுக்கு குறிப்பிட்ட வரம்பு இல்லை. ஒரு இனத்தின் இயல்பான நாகரிகம் அந்த மக்களின் மனதில் ஆழமாக நிலைத்திருக்கும் விழுமியங்களை சார்ந்தது. சில சமயம் அந்த விழுமியங்கள் பல நூறு, பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அந்த இனம் சாதிக்கும் கலை, இலக்கியம், அறம், அறிவுசார் முன்னேற்றத்தின் விவரங்களை வளர்ச்சி குறிப்பிட்டாலும் அடிப்படையில் அவற்றில் வேறுபாடுகள் இல்லை. ஏனென்றால் அவையெல்லாம் மக்கள் வாழ்க்கையின் ஒரே விழுமியத்தின் அடிப்படை மீது விரிவடைந்த விவரங்கள் மட்டுமே. இனத்தின் அடிப்படை விழுமியங்களில் தெளிவான மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே புதிய யுகம் ஆரம்பமாகும். அப்போது வரலாறும் புதிய வடிவத்தை பெறும். அந்த யுகமாற்ற காலத்தை வரலாற்று அறிஞர்கள் அடையாளப்படுத்துவது எப்படி? அதற்கு ஆழமான உள்நோக்கு பார்வை தேவை. வெறும் அறிவுசார் மாற்றங்களை மட்டுமே அடையாளப்படுத்துபவன் வரலாற்று அறிஞனாக மாட்டான். ஒரு இனத்தின் கருத்து பிரிவில் நடக்கும் செயல்பாடுகளை, அதன் விழுமியங்களில் ஏற்படும் உரசல்களை இதிகாசம் மட்டுமல்ல, கலை, இலக்கிய, தத்துவ ஞானம் எல்லாம் தங்களுக்கே உரிய ஊடகங்கள் வழியாக அடையாளப்படுத்தும். அந்த பார்வையில் இலக்கியம், இதிகாசம் இரண்டிற்கும் இடையில் இருக்கும் வேறுபாடு அதிகமல்ல.
முழு இனத்தையும் நோக்கி அந்த ஆழமான கருத்து பிழிவு மாற்றங்களை வர்ணிப்பது வரலாறானால், அதே சில உண்மைகளை அல்லது கற்பனை நபர்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி வாழ்வின் ஆழமான சாரத்தை வெளிப்படுத்துவது இலக்கியம். அந்த மன்வந்தர காலத்தை பிம்பிக்கும் இதிகாச இலக்கியங்கள் மட்டுமே பெரும் படைப்புகள் ஆகும். இந்த இரண்டின் தொடர்பை அறிந்து கொண்டே மகாபாரதத்தை இதிகாசம் என்று அழைத்தது. நன்றி.